அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அரியலூர் ஜெயங்கொண்டம் அருகே காணாமல் போன தஞ்சாவூர் மாவட்டம் கஞ்சனூரை சேர்ந்த பைனான்சியர் சிவா எரித்து கொலை செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆடு மாடு மேய்ப்பவர்கள் அளித்த தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரேவேந்திரன். வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஹாசினி. அதாவது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே காணாமல் போன பைனான்சியர் எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் கஞ்சனூர் மேல வீதியைச் சேர்ந்தவர் கலியபெருமாள் மகன் சிவா. இவர் தனியார் கம்பெனி ஒன்றில் பைனான்சியராக வேலை பார்த்து வந்தார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அரியலூர் மாவட்டம் அணக்கரை பகுதிக்கு வேலை நிமித்தமாக வந்தவர் வீடு திரும்பவில்லை. இதில் சந்தேகமடைந்த அவரது பெற்றோர்கள் பந்தநல்லூர் காவல் நிலையத்தில் தனது மகனை காணவில்லை என புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள ஆயுதகளம் கிராமத்தில் செங்கால் ஓடை அருகே ஆடு மாடு மேய்ப்பவர்கள் இன்று காலை சென்றுள்ளனர். அப்போது அந்த பகுதியில் பாதி உடல் கருகிய நிலையில் மனித உடல் ஒன்று இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்து ஜெயங்கொண்டம் போலீசாருக்கு உடனடியாக தகவல் தெரிவித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஜெயங்கொண்டம் டிஎஸ்பி சீராளன் தலைமையிலான போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது கருகிய நிலையில் எரிந்த மனித உடல் கஞ்சனூரைச் சேர்ந்த பைனான்சியர் சிவா தான் என்பதை உறவினர்கள் மூலம் உறுதி செய்தனர். இதில் எரித்து கொலை செய்யப்பட்ட பைனான்சியர் சிவா அணக்கரை, கண்டியங்கொல்லை, கோடாலி ஆகிய கிராமங்களில் பணம் வசூல் செய்வதற்காக வந்து போயிருந்துள்ளார். அதன்படிதான் பைனான்சியர் சிவா வந்திருக்கிறார். இதில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக அவரை செங்கால் ஓடைக்கு வரவழைத்து மர்ம நபர்களால் இன்றைய தினம் எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதனிடையே சந்தேகத்தின் பேரில் போலீசார் சிலரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட உண்மையான குற்றவாளிகளை போலீசார் கண்டுபிடித்து கைது செய்ய வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி ரேவேந்திரன்.